என்னை அடிச்சு கொடுமைப்படுத்துறா சாமி. குடும்பக்காரப்பளே எதுக்கு தாடிக்கிறான் அவங்க சாமி? இவன் அடிச்சு கொடுமைப்படுத்துறத பார்த்தா என் படிச்ச பிள்ளை தினம் அழுது அழுது மனசுடைச்சு போய் அப்பா குடிக்காதீங்க அம்மா அடிக்காதீங்கன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டா சாமி, செத்து போயிட்டா சாமி. பிள்ளைய கொன்றுக்காண்டா கொலகாரப்பளே, விட்டு விடுவான். ஏன்டா அந்த பிள்ளை அப்படி குடும்பப்படுத்துற? மண்ணை பாடுறா. இப்ப என்னமா குடும்பம் சொல்லுமா? இப்ப விடியல் காசா அத கேட்டு நீ அடிக்கிறா சாமி. இது இந்த 2000 ரூபாய் போட்டாங்களா? அதுவா 5000 ரூபாய் 5000 மாத்திட்டாங்களா? கருப்பா நம்மோட கொடுப்பாங்க. என்னடா உனக்கு விடியல் எனக்கு குடியல். அச்சா 5000 ரூபாய் கொடுத்தாங்க இல்ல, திடீர்னு ஒரு நாள் ராத்திரி போட்டு விட்டாங்க. எவன் போட்டான்னு தெரியல, எங்க இருந்து போட்டான்னு தெரியல, எதுக்கு போட்டான்னு தெரியல. அப்ப அது யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும்ல. அப்பதான் நான் கேட்டேன், பாதி பங்கு எனக்கு இருக்குன்னு. கூடுனா கொடுக்கணும்ல. அவ பாரு கருப்பா அன்னைக்கு கருப்புன்னு கேட்டா காணிக்க ஒருப்பா அன்னைக்கு கருப்பா அன்னைக்கு என்ன பண்ணாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஏத்தி வச்சு வித்தாங்க. ஆமா, அப்பயும் இவகிட்ட புடிங்கி வந்து நான் குடிச்சேன். இப்ப பாட்டில நான் கொடுத்தேன்னா 10 ரூபாய் அவங்க கொடுப்பாங்க. அப்ப நான் குடிக்கணும்ல, இவ குடுக்கணும்ல, நீ தீர்ப்பு சொல்லணும்ல. கருப்பா அடுத்த விடியல் காசை வாங்கி கொடுத்தேன்னா உங்க 2 பேருக்கு புல்லு, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, சுருட்டு, உனக்கு படையல். கருப்பா அத வச்சாதான் நீயே தீர்ப்பு சொல்லுவ. எங்க காசுல வாங்கி வந்து எங்க கொடுப்பா? நல்லா இருக்குடா மாட்டேன். பொம்பளைக்கு காசை குடுக்கிற மாதிரி கொடுத்து ஆம்பளைக்கு பூரா குடிக்க வைக்கிற மாதிரி குடிச்சு காசை புடிங்கி நல்லா இருக்குடா. உங்க திருட்டு மாடலும் உருட்டலும் விரட்டலும், நல்ல உருட்டலு நல்ல திருட்டல்ரா. பிறகு கொண்ட காசு அடிச்சுக்கிறீங்க நீங்க. சொல்றா கருப்பா. திருச்சியில சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஆம் தமிழ் கட்சி பிள்ளைகள்லாம் போய் டாஸ்மார்க் கடையை பூரா அடிச்சு நொறுக்குறாங்க, அடிச்சு உடைச்சாங்க. அப்பயும் ஊழியர்கள் கொஞ்சம் மெதுவா போங்கடா அப்படின்னு கடையை உடைச்சிட்டு பெட்டி விரியாத்துக்கு வந்து ரோட்ல தேங்காய் செதறு தேங்காய் உடைச்ச மாதிரி சட்டி சட்னி அடிச்சு நிறைய உடைச்சு நொறுக்குனாங்க. இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு பூரா நாம் தமிழர் பிள்ளைங்க டாஸ்மார்க் கடையை பூரா அடிச்சு உடைச்சாங்க. ஆமா, அதுவே இருக்க கூடாதாண்டு அப்பயும் போட்டாங்க கேச. ஆமா, அதையும் விட்டானா அதையும் உடைச்சாங்க. என் பிள்ளைங்க தமிழ்நாடு பூரா போராட்டம் செஞ்சாங்கடா. அது மட்டும் இல்ல, பாண்டிச்சேரியிலும் போராடினாங்க. இங்க வரு, எங்க போட்டாலும் கேச போடு அதையும் உடைப்போம், கடையை தர அதையும் உடைப்போம். எதுக்கு நாங்க 5 நிமிஷம் நாம் தமிழ் கட்சி பிள்ளைன்னு இறங்கி நினைச்சு குடியில்லாத நாட்டை உருவாக்குறது தாண்டா கும்பிட்டு பாடும். இந்த பாடிக்கிறாங்க 2 புள்ள, ஒரு புள்ள செத்து போச்சு. இப்படி 50 வருஷமா உங்களை குடிக்க வச்சு இப்படி ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும்டா. அதுக்கு தாண்டா இறக்கி விட்டுருக்கேன். என் பிள்ளை பெரிய இருப்பேன் ஒரு சீமா வந்துக்கே இருக்கான். நாடு பூரா வந்துக்கு இருக்கான். தமிழ்நாடு மட்டும் இல்ல, பாண்டிச்சேரியவே பழைய சேரி எல்லாம புது மாநிலமா கட்டி மாத்தி கோட்டை அமைப்பாண்டா. அதுக்குதான் 28 குடியார இதுல மட்டும் கணக்கு கரெக்டா சொல்லிடு. இதுல விவரமெல்லாம் போட்டு பாட்டுல கேட்டுருக்கீங்க. கோட்டை மட்டும் போட்டு எங்கேயோ கோட்டை இருக்கு குடிச்சுக்கிறதுனால 28 தொகுதியிலையும் குட்டி கருப்புகளை படிச்ச பிள்ளைகளை இறக்கி விட்டுருக்கானப்பா. 14 பொம்பளை பிள்ளை, 14 ஆம்பளை பையன், 28 பேர் நிப்பாச்சு. சரிக்கு சரி, ஆணும் பொண்ணு சமம் இறக்கி விட்டுருக்கா. அவருக்கு விவசாய சின்னத்துல ஓட்ட போடுங்கடா. இந்த பூரா காவக்கார கருப்பங்க இலையில இருந்து வந்திருக்கோம். இங்க கொள்ளச்சாமி 50 வருஷமா உள்ளூருக்குள்ளேயே அந்த சாமி இந்த சாமி ஆண்டுதான் உங்களை ரோட்ல உட்கார வச்சிருக்காங்க. ரோடு என்ன விரிவாக்கம் பண்ணலடா சாமியா, பள்ளமும் குண்டும் குழியுமா தான் கிடக்கு. கொள்ள போய் முட்டி சாகுறான். எந்தெந்த ஊர்லயே வர்றாங்க. பெரிய பாண்டிச்சேரின்ட்டு பூரா பாட்டிலி சேரியா மாதிரி ஊத்திக்கிருக்காங்களாப்பா. பாண்டிச்சேரி அப்படியேப்பட்டது இல்ல, பாரதியார் வாழ்ந்த மண்ணு, வாழ்ந்த மண்ணு.
இப்படி பல சங்கரம் மாதிரி தெய்வீக பூமியப்பா, கருப்பா பசுமையான பூமியை மாத்திராதீங்க. 178 சித்தர் வாழ்ந்த பூமி. அழகா சொன்ன குடியார எப்படி தெளிவா சொல்றான் பாரு. அந்த மாதிரி கோயிலுக்கு சித்தனா போக வேண்டியவன இப்படி சாராயத்தை போட்டு பத்தனா அனுப்பிட்டீங்களாடா கொடுமைக்கார பயலுகளா. மாத்தி அமைப்பாங்க. என்ன தா சொல்லுதா? சொல்றேன் சாமி. 50 வருஷமா எதையோ இலவசமா கொடுக்க யாராருக்கோ எங்க குடும்பம்லாம் நாசமா போச்சு சாமி. ஆனா இனிமே நாங்க ஏமாற மாட்டோம். என்னமா காரியம்? எங்க குடும்பத்தையும் மது போதை இல்லாத நாட்டை உருவாக்கி தரேன்னு சொல்றேன். சரி, தான் நான் ஓட்டு போடுவேன். ஓடுதா விவசாயிக்கு? விவசாயிக்கு ஓட்டு போட போறியா? போடு. எனக்கு ஒரு குவார்டருக்கு மட்டும் காசை கொடு, நானும் விவசாயிக்கு ஓட்டு போடுறேன். கோட்டருக்கு கொலகாரப்படை ஒத்த பிள்ளைய அநியாயமா கொண்டு விட்டு. கருப்பா சொல்லுப்பா. இந்த அடி என்னப்பா இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? டேய், 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு அடி அடிச்சிருந்தா நான் குடிச்சிருக்கவே மாட்டேன்டா. பாவிகளா, குடிச்சிருக்கவே மாட்டேன்டா. டேய், திமுக காரன் வந்தான், நல்லா பேசுனாங்க, தேன் ஒழுக பேசுனாங்க. காசு கொடுக்கிறேன், குடிச்சிட்டு உதயசூரனுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாங்க. போட்டேன்டா. அதுக்கப்புறம் ரெட்டலக்காரன் வந்தாங்க, ஜெயலலிதா எம்ஜிஆர்னு பல பப்பாளி மாதிரி காமிச்சாங்க மூஞ்சிய. டேய், காசு கொடுக்கிறேன், குடிச்சிட்டு ரெட்டலைக்கு ஓட்டு போடுறான்னு சொன்னேன், அப்ப போட்டேன்டா. அதுக்கப்புறம் இந்த காங்கிரஸ் பையன் வந்தான், இப்ப பிஜேபி வர்றான், இன்னொருத்தன் நடிகன் யாரோ ஆட்டிக்கிட்டு வர்றான். இப்படி ஆளாளுக்கு வந்து என்ன மாதிரி ஆளை குடிக்க வச்சு ஆட்டை கெடுத்து விட்டாங்கடா. என் பிள்ளையும் குடும்பத்தையும் கெடுத்து விட்டாங்கடா. பாவிகளா. டேய், நானாடா குடிக்கிறேன், இவங்க நாட்டா குடிக்க வைக்கிறாங்க. பாவிகளா, என் புள்ள செத்து போச்சு, என் குடும்பம் இப்படி போச்சு. இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சுடா. என் பொண்டாட்டியே யோசிச்சுட்டாடா, காப்பாத்தணும், புள்ளைய காப்பாத்தணும்னு சொன்னால. இனி நான் குடிக்க மாட்டேன்டா கருப்பா, குடிக்க மாட்டேன்டா. பொண்டாட்டி சொன்னது மாதிரி விவசாயி சின்னத்துல நான் ஓட்ட போட போறேன். என் ஓட்டு, என் பொண்டாட்டி ஓட்டு, என் புள்ள ஓட்டு எதிர்காலத்துக்கு விவசாயி தான்டா. என் சின்ன விவசாயிடா.